அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். கட்டான உடலழகி, காந்திர கண்ணழகி, சிட்டாக பறந்து வரும் சொத்தமைக்கும் சொல்லழகி, பார்க்க பரவத்தை காட்டி பேசி வார்த்தைகள் போதை விட்டேன் வானப்படை. அப்படி இருக்க நான் யார் என்னிடம்? இதுதான் வடதிசை. இந்த வடதிசையிலேயே மிக பெரிய தாசி குடும்பத்தை பெண்ணாக மனோரஞ்சன மேற்படுத்தி வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் நானே இந்த ஊருக்கு வந்து விட ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரு பார்க்கிறேன். இந்த பக்கமா யாராச்சும் பார்க்கலாம். Sorry for the disturbance. Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். நான் ஆரம்பத்தில் 1050 ரூபாய் கரண்ட் பில்ல கட்டி எடுத்தாந்துக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் தூக்க தலையில ஒளரி நடக்கிறீங்க. இதோ ஏதோ அழகா ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராளே போராளே போல வந்தாலே துள்ளாத மனம் துள்ளோ அங்கே பணமுடிந்து வெளியே வந்தா போலீஸ் பெரிய தாவாரம் வசதியா இருந்தா போலாமா? வாங்கல படுத்துக்கலாம். ஆனா உடம்பு நல்லா இல்லை. என்ன சொல்றீங்க? ஹலோ மேடம், வாட்டு உசுர்ல நீ ஏ வாட்டி சுவர்தே புரியலையே. எண்ணெய் ஊத்தணும். ஊத்துறோம் உங்களுக்கு தான் தெரியும். என்ன பண்றது? எச்ச துப்பணுமா எண்ணெய் ஊத்தணும். நான் மேடம் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இங்கிலீஷே தெரியாதா? மாளிகை கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்குந்தே கிடைக்காது. ஆனா நான் அப்படி கிடையாது. அப்படியா? இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். உன்னை எது எதுல வாய வைப்புன்னு எனக்கே தெரியாது. தெரியல உங்களை இங்கிலீஷ் மீடிய சேர்த்தாங்களாமே. ஏபி சொல்லி கூட தெரியாது. தெரியாது. சின்ன வயசுல முட்டி போட்டீங்களாமே. ஆமா. அப்போ போட்ட இன்னும் முட்டி போடுறீங்களாமே. கிடையாது மேடம். இவ்வளவு அழகா பேசுறீங்க. ஆமா. உங்க பேர் என்ன?
இத தாங்க கேக்குறேன். அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரணும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். ஏன் 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய் வலிக்காது. அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மிஸ் கிஸ் மிஸ் கிஸ் என்னங்க மிஸ் மனோரஞ்சிதோ. மனோரஞ்சிதா. ஆமா. ஸ்வீட் அப்படியா? பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மேடம். வேறுக்கேத்த உருவம். அப்படியா? உருவத்துக்கு ஏத்த பருவம். சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. என்னங்க மென்டல் மாதிரி சிரிச்சுங்க எடுக்கிறீங்க? உங்க கூட இருக்கிறதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும். இருந்தாலும் என்னோட பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பின் ஒசாமா பின் வாய்ப்பில்லை ராஜா. 8 வருஷம் முடிச்சு 9 வருஷம் ஷார்ட் ஆயிடுச்சு. ஷார்ட் ஆயிடுச்சுங்களா? ஆமா. ஐயோ சொன்ன ஷாக் ஆயிட்டேன் நானு. அப்படியா? இருந்தாலும் யாருங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? எங்க இருந்து வர தெரியுமா? தெரியாது. அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து. எனக்கு அமெரிக்காவை என்னங்க சொல்றீங்க? சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். எனக்கு 1050 மேடம் உனக்கு வாயே இந்த அகலமாக்குதுன்னா நீங்க வாழ போற இடம் சிறப்பா இருக்கும். வாழ போற இடம். வாழை போற இடம். வாழ போற இடம் சொல்லுங்க பாப்போம். வாயை வரமாட்டேங்க. சரி ஓகே, வாழ போற இடம் சரியா விட்டுருங்க. இருந்தாலும் 1050 எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்த மேடம். அப்படியா? யார் யாரையோ வழி கேட்டீங்க. இந்த வடதிசையில கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியல. இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்களுக்காக தெரியுமா? எனக்கு நன்னா தெரியுங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? நன்னா தெரியுங்க தெரியுமா? ஆக்சுவலி அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துல தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். ஆமா புரியல. ஐயோ கரண்ட் ஆபீஸ் இதுதான்யா. கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமாங்க. நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? ஆமா. கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாது. அது ஓபன்ல இருக்குமே. ஓப்பன்லயாவா? ஆமாங்க. ஈ முக்காது நோ. மேடம் கூட காசுல என்ன தருவிட்டாங்களா? மேடம் கரண்ட் ஆபீஸ் தானே? ஆமா. கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷங்கதா? ஆமா. அப்ப பரவாயில்ல மேடம், நான் போய் கியூல நிக்கிறேன். நோ. ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? ஆமாய்யா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? இல்ல மேடம், எனக்கு என்னவோ சரி. ஐயோ 1050 உஷா. மேடம் ஐயோ எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறேன்? ஐயோ ஐயோ கடவுளே. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலை கொடுவா? காலை மட்டும்தான் கொடுப்பீங்களா? கை கூட சேர்த்து பிடிப்பீங்க. ஐயோ 1050 உஷா. இருந்தாலும் வெகு தொடர்ந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூஸ்ட், போன்விட்டா, இல்ல மருந்து சாப்பிடுறீங்களா? மறண்டாவா? நீங்க கேட்கறதுலே நான் மறந்து போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கூடவா கொடுக்குறாங்க? ஐயோ 1050 உஷா. மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. ஆமா. மடமடன்னு கம்பு ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. மேல ஏறுவாங்களா? ஆமாய்யா. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ். ஓ இது பழைய கம்பம் படுக்குது. நான் எங்க பார்த்தேன் 1050 வருஷம். அப்படியே நானே கம்ப ஏறினா கூட நீங்களே ஏறா கூட உள்ள லெகின்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கிட்டு மடமட 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 எடுக்க மேல. பெண்களுக்கு இவ்வளவு திக்கிற இருக்கணும் மேடம். மேடம் ஆட்கள் யாரும் வர. ஐயோ என்ன ஒரு மாதிரியே பண்றீங்க மேடம். நீங்களே லெகின் பாட்டு போட்டுக்கிற கம்ப ஏறுவீங்களா? அப்படி ஏறினீங்களா மேல ஏறின பிறகு பேண்ட் டமால கிழிச்சு போச்சுன்னா சாக்கு உங்களுக்கு அடிக்காது.
கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான் இடி தாக்கலாம். நான் உள்ள போட்டுட்டு தான் இருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க போட்டா இருக்குன்னா நீங்க போடலன்னா எனக்கு சாப்பிடுறேன். 1050 என்னங்க கரண்ட் ஆபீஸ்ல ஹோட்டல் கடை எதனா திறந்துக்கிறீங்களா? ஐயோ ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை சாமான்லாம் கை வச்சுக்கல ஹோட்டல் அடிச்சுட்டீங்க மாங்கோத்து சொருவிட்டாங்க சந்தனம் தெளிச்சுட்டாங்க பூஜை போட்டீங்க. மேடம் நான் ஒன்னா மணி ஆட்டட்டேன். இல்ல பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா? என்ன மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுங்களே? அவ்வளவு பின்ன டென்ஷன் ஆகுது. எவ்வளவு வெயிட் பண்றது அப்ப கொடுத்தா? நீ வெயிட் பண்றதுக்கும் நான் வெயிட் பண்றதுக்கும் ஒன்றும் புரியல. என்ன சாப்பிடுறீங்க? ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. ஆமா குடிக்க ஏதாவது அம்மா என் பொண்டாட்டி ஏரி வேலைக்கு போயிட்டு எடுத்தாந்து கொடுத்தா 1050 ரூபாய். சீக்கிரமா பணத்தை கட்டிட்டு வாடா பாடுன்னா மேடம் இது சொம்புங்க. இன்னும் உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. கல்தல்லியா புது சொம்பியா? சொம்பு உள்ளது மோரி ஏதோ மோரம் கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவோம். பரவாயில்ல ஆயுத பூஜைன்னு வேற சொல்றீங்க. என் மொண்டாட்டி வேற ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து 1050 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சேன். சீக்கிரமா பில்லு கட்டிட்டு வாடா பாடுன்னு நிக்கிறேன். சின்ன மேலேயே வேற துறப்ப கட்ட போட்டுக்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல வேற ஆயுத பூஜை மோர் கொடுத்துக்கிறேன். மேடம் நான் நம்பிதான் குடிக்கிறேன். மேடம் மேடம் என்ன நரம்பெல்லாம் தூக்குற மாதிரி மேடம் என்னன்னு தெரியல மேடம். மோர் குடிச்ச ஒண்ணு எனக்கு என்ன பேர் ஆயிரம் போலுக்குது மேடம். ஏய் வண்டி ஓட்டுற மாதிரி மேடம். ஒரு பாட்டு பண்ணா எல்லாம் சரியான கவுண்டர் ஓபன் எடுங்க. கவுண்டர் ஆகல. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடுறீங்க. நல்ல பாட்டா பாடு. எனக்கு மகளே அம்மால 1050 மகனே
எது வரை போகுதோ அது வரை போகுதோ. குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடி கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எதை கட்டுமா. கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா மிஷின் என்ன நம்மள வாங்கிடுது உடம்புலாம் அடிச்சு பேண்ட் ஏதாயம்மா ஐயோ என் சொக்கா ஏதா 1050 ரூபாய் பையன். மேடம் மேடம் இன்னும் 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிட்டு என்ன பண்ணலாம்? பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா எல்லாமே துவச்சு காய போட்டுருங்க. கரண்ட் ஆபீஸ்ல துணி போடுவா தூக்கி பண்ணி தருவோம் தெரியாதா? ஆனா துணி போனா போச்சு 1050 ரூபாய் எடுத்தாங்கன்னு. ஆமா கவுண்டர் உள்ள போச்சு போச்சு இல்ல போன மாதிரி கேக்குது. எப்படியா அதேதான் இருந்தாலும் என்ன வேணும் உனக்கு? பில்லு போடு மேடம். பில்லா இந்த மேலே வர தொடப்பு கட்டை போட்டு வச்சுக்கிறேன். பெருக்கணுமா? இல்ல அவங்க பெருக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வா, நீ பணம் கொடுத்த கவுண்டர்ல வச்ச அது உள்ள போச்சு. திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப்டா. ஐயோ கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாதா? அப்போ பில்லு எப்போ வரும்? அதுவா கரண்ட் வந்தா வரும். கரண்ட் எப்போ வரும் மேடம்? பில்லு வரும்போது தாண்டா வரும். பில்லு எப்போ வரும்? கரண்ட் வந்தாதான் வரும். ரெண்டுமே எப்பதான் வரும்? அம்மா நினைச்சா மட்டும் தாண்டா வரும். அப்ப நினைங்க மேடம். எப்ப காய போறது? வேன்ல காய போடுறாப்பால போடுறாவா? ஆமாண்டா டால்டா. முன்னாடி டால்டா எல்லாம் விற்கிறாங்க மேடம். இது கரண்ட் ஆபீஸ் தானே? யார் சொன்னது? உங்க அப்பன் சித்தப்பன் பெரியப்பன் மாமலாம் வந்து போனடமா. அவங்களாம் தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க. பண்ணலாம் அதுக்கு மேடம் டேய் பணம் கட்டணும்னா பில்லு கொடு. டென்ஷன் ஆயிடுவானா? டேய் நான் யாருன்னு தெரியாமல என்கிட்ட 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மேல சொல்லக்கூடாது. ஏன்டா? எனக்கு ஆட்டோ செத்து போ. செத்து போடா. என்ன பண்ணியா? சோத்து கண்ட பூமிக்கு பாரம். ஒரு ஊர் விட மாட்டேன். ஒரு ஊர்லி ஒரு அண்ணன் கூட சாப்பாடு ஏன் முதல்ல இருக்கியா? ஏன்டா அவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறியே? இது வயிற வங்காள விரிகுடாவடா. இந்த வங்காள விரிகுடா அம்மாவது இந்திய பெருங்கடல். நீங்கள் அம்மா நீந்தி கிடைக்கிறது தெரியுமா? எங்க பார்த்த? எங்கடா பார்த்த? டேய் எங்க பார்த்த? வீணு டோன்ட் டாக் மீ. நீ ஓவரா பேசுறடா. ஓவரா பேசுற நீ. வாய மூடிக்க சொல்லிட்டேன் நானு. நான் நாளா இருக்க மாட்டேன்டா. ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். ஏய் நான் பாட்டு கட்டிட்டு அவத்தோட வந்து வராது. ஏய் தச்சா பில்லு குடு. டேய் நீ யார் தெரியுமா? ஊத்த அறுத்துறடா. என்ன பண்ணுவ? யார் தெரியுமாடா? யார் தெரியுமான்னு கேட்டேன். யாரா? பணம் இருந்தா ஆனா தாசிடா. தாசி நான் கேவடியா தானா? கேவடியா 1050 ரூபாய். அப்ப எப்பானும் போயிட்டாவா? ஐயோ கேவடியா மேடம் பில்லு கொடு மேடம். மேடம் மேடம் எவ்வளோ மேடம்? எவ்வளோ கொடுத்து முன்னாடி தெரியாது மேடம். மேடம் மேடம் உன் காலை அவன் பூஜை பண்றான். ஐயோ ஐயோ போயிட்டு
காசு வேஸ்டா போச்சுடா. முடியல போடா வேலை போட்டா போடா. ஒட்டிகள் மாதிரி நடிக்கிறப்பா. அண்ணனா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வலிக்குது. உள்ளக்கிற தேங்காய் முடி எடுத்து கரைச்சி போயிட்டு ரொம்ப வலிக்குதா ரொம்ப. யாரு கண்டிப்பா டாக்டர் செங்கல்பட்டுல பெட்ல சேர்ந்தே நாளைக்கு போ. 10:30 மணிக்கு டாக்டர் வருவாரு. 10 பெட்டில் துணி காஞ்சி எடுத்து கூட தோச்சு கொடுப்பாரு. எங்க பார்த்தேன் உள்ளதான் பார்த்தேன். எடுக்கிறதும் காய வைக்கிறதும் எடுக்கிறதும் காய வைக்கிறதும் காய வைக்கிறதும் அவன் பார்த்து கட்டிட்டு பைக் எடுத்து வாங்கி ஒரிஜினலா இருக்கும் போதே இப்படி பூபால் டூப்ளிகேட் யாரா வந்தாங்கன்னா ஐயோ கடவுளே நிச்சு பார்க்க முடியல என்னால. அன்னைக்கு தெரியலடா என் ஊரு கூட எப்படியா எதை கேட்டா என் பணத்தை குடிச்சா என்னடியா எப்படியா சுடுகாட்டுக்கு போன போனமோ இந்த தாசு கேட்டு வந்த பணம் விட திரும்ப நோட்ல அப்ப 1050 ரூபாய் பணம். ஓ சீனிவாசா ஓதண்டராமா ஓ சீனிவாசா 1050 மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன்டா. இல்லாத போன இந்த கோலத்துல போனா ஊர்ல தர நாயெல்லாம் புள்ளில பழகு வீட்டுக்கு போக முடியல மேடம். 50 ரூபாய் கழிச்சுக்கோப்பா. மேடம் 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 எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். இருந்தாலும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுடா. அதனால என் வீட்டுல எத்தனை ஆம்பளைங்களா? ஆமாப்பா இன்னைக்கு நான் தான் முதல்ல போடி பண்ணிக்கிறேன். அவங்கள ஒரு நாளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும்டா. ஒரு ஆளா உள்ள அனுப்பிய டோக்கன் போடணும். இது என்ன வேலை? மாமா வேலை செருப்பாடு டாபுரு மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையா விட்ட டாபுரு அம்மா நான் ஒரு அதேதான் நீ ஒரு டாபுரிதான். என்ன முறைகிற என்ன கேட்கல நானா டாபுரு? வேற யாரு? நான் தான் டாபுரு பொறுக்குது. நான் டாபுரிதான். நாளைக்கு நாளை தெருவை இறக்க போனோம்னா சொல்லுவாங்க போறா பச்சை கரண்ட் பில்லு கட்டின டாபுரு நல்லா மாத்துறாங்க படுக்குது என்ன ஆபரேஷன் அடுத்த மாசம் 16 சரிதான். உட்கார் எந்த ஆள் வராங்க பாரு.